நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் கரே, கரோ, கர்னா எப்படி உபயோகிப்பது, எந்த இடத்துல உபயோகிக்குது என்பதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆப் எக் காம் கர் சக்தே ஹை. ஆப் நீங்கள் எக் காம் இந்த வேலையை கர் சக்தே செய்ய முடியுமா? நீங்கள் இந்த வேலையை செய்ய இயலுமானா முடியுமா? தும் எக் காம் கரோ. தும் எக் காம் கரோ. தும்னா நீ, எக் காம்னா இந்த வேலையை, கரோனா செய், நீ இந்த வேலையை செய். அடுத்தது ஜல்தி கரோ. ஜல்தி கரோனா வேகமாக செய். ஜல்தினா வேகம், ஜல்தி கரோனா வேகமாக செய். பைத்தோ அவர் கரோ. பைத்தோ அவர் கரோனா உட்கார்ந்து செய். பைத்தோனா உட்காரு, அவர்னா மேலும். இந்த இடத்துல ரெண்டு வார்த்தையை சேர்க்கறதுக்கு பயன்படுது. உட்கார்ந்து செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடையில அவர் போடுறோம். இணைப்பு சொல்லாக பயன்படுது. பைத்தோ அவர் கரோ, உட்கார்ந்து செய். கிருபையா எக் காம் கரோ, ஒரு பெரியவங்களை பார்த்து சொல்கிறது. தயவுசெய்து இந்த வேலையை செய்யுங்க. கிருபையானா தயவுசெய்து, எக் காம்னா இந்த வேலையை, கரோனா செய்யுங்க. கியா வக் ஆயேகா. கியா வக் ஆயேகா. என்ன அவர் வர்றாரா அல்லது அவன் வருவானா? பதில் அதிலே இருக்குது. ஹா வக் ஆக்கரே. ஆமாம் அவன் வருவான் அல்லது அவர் வருவார். ரெண்டுக்கும் அந்த வக்கு தான். பகவான் கரே சப் தீக்கோ. பகவான் அப்படின்னா இறைவன். பகவான் கரை அப்படின்னா பகவான் செய்வார். சப் தீக்கரோ அனைத்தையும் சரியாக செய்வார் அல்லது அனைத்தையும் சரி செய்வார். அதான் சப் தீக்கோ. கிருபையா தர்வாஜா பந்த் கரேன். கிருபையானா தயவு செய்து முதலே பார்த்தோம். தர்வாஜானா கதவு, பந்த் கரேன்னா மூடுங்கள். கரேன்கிறது மரியாதை சொல்லும். பெரியவங்களை பார்த்து சொல்கிறது. கரேன் மூடுங்க, தயவுசெய்து கதவை மூடுங்க. கிருபையா தர்வாஜா பந்த் கரேன். முஜே எக் காம் கர்னா ஹை. முஜேனா நான், எக் காம்னா இந்த வேலையை, கர்னா ஹைனா செய்ய வேண்டும். முஜே எக் காம் கர்னா ஹைனா நான் இந்த வேலையை செய்யணும் அல்லது செய்ய வேண்டும். உசே பட்டாயி கர்னி சாகியே. உசேனா அவள், பட்டாயி கர்னா படிக்கணும், சாகியனா வேண்டும், பட்டாயி கர்னி சாகினா படிக்க வேண்டும். கர்னா கர்னி ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இங்கே பெண்பால்ங்கிறதுனால கர்னி யூஸ் பண்ணியிருக்காங்க. முஜே கர்னா படேகா, நான் இதை செய்ய வேண்டும். முஜே நான், ஏக் கர்னா படேகா நான் இதை செய்யணும். கர்னானா செய்கிறது, படேகானா வேண்டும், செய்ய வேண்டும். ஏக் கர்னா படேகா இதை செய்யணும். படேகான்னு சொன்னாலும் சாகியன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். ரெண்டுக்குமே வேண்டும் அப்படிங்கிறத அர்த்தம் அல்லது விரும்புகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். உசே படாயி கர்னா பசந்த் ஹை. உசே அவன், படாயி கர்னா படிக்கிறதுக்கு, பசந்த் ஹை விரும்புகிறான், படிக்கிறதுக்கு விரும்புகிறான், அவன் படிக்க விரும்புகிறான். ஹம் ரோஜ் வியாயாம் கர்னா சாகியே. ஹம் நாங்கள் அல்லது நாம், ரோஜ்னா தினமும், வியாயாம்னா உடற்பயிற்சி, வியாயாம்னா உடற்பயிற்சி, கர்னா சாகினா செய்யணும், கர்னா சாகினா செய்ய வேண்டும். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.